அம்மா கேமரா பாருமா, இங்க பாருமா, இங்க பாருமா. ஓகே ஓகே. அம்மா நீ இங்க பாருமா, போட்டோ பாருமா, ஒரு லுக் விடுமா. அண்ணா அங்க வைடா, அங்க பாரு, பின்னாடி பாரு. பின்னாடி. வாங்கடா, என் மைக்கு தான். அவ்வளவுதான். இதெல்லாம் இல்ல. மகன் நடித்த படம் வெந்து தணிந்தது காடு, வெள்ளத்திலே மிதந்தது பல வீடு, விழி பிதுங்கி நின்றது நம்மளுடைய நாடு தமிழ்நாடு. அந்த பின்னில் இருந்து கொட்டக்கூடிய வான்மழை போட்டது இப்படி ஒரு பெரும் போடு. அம்மா வான்மழையே போதும், எங்களுடைய அன்னை பூமி தாங்காது, எங்களுடைய சென்னை பூமி தாங்காது. நான் ஒருதலை ராகத்தில் உதயமானது ஒரு தலைன்னு சொன்னா, இன்னைக்கு என்னோட பையன் 10 தலை வரைக்கும் அவன் தலை தூக்குவதற்கு காரணமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனோட ஒரு சிறிய அடையாளமா தான் இது பண்றோமே தவிர, இதை கூட பண்றதுக்கு காரணம் இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு ஆட்டோ ஓட்டுநர்கள், அத்தனை வண்டி வாகனம் எல்லாமே பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இத பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த மழையில கஷ்டப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தங்களால இயன்ற உதவிகளை செஞ்சாங்களோ, ஓடோடி போய் கடன் நீட்டினாங்களோ, ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரே ஒரு பிரெட் கொடுத்திருந்தா கூட, ஒரு புடி அரிசி கொடுத்திருந்தா கூட, அந்த உள்ளங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு மக்களுடைய சார்பாக, கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டா, அந்நாளில் ஒரு காலத்தில் நான் முன்னாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒவ்வொரு மக்கள் அந்த மக்களுடைய இந்த வாடிய முகத்தை பார்த்து அந்த அரிசி பைய கொடுத்தன, அந்த முகத்துல பார்த்த அந்த சந்தோஷத்தை விட உலகத்துல வேற ஒரு பெரிய சொத்தே கிடையாது. நான் இங்க அரசியல் பேசுறதுக்கெல்லாம் வரல. நாங்க என் கையால இந்த அரிசி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா அந்த முகங்களை பார்த்தேன், அந்த முகங்களை தரிசிச்சேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா, மறைந்து விட்டு பேரறிஞர் அண்ணா சொன்னார்னா அது எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தை. ஏன்னு கேட்டா, எனக்கு எல்லாமே இன்னைக்கு இறைவன் தான். உலகத்துல எல்லாமே கடவுள் உருவாக்கின காலம், அந்த காலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய
அந்த காலத்தை கையில வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டம், அதை மீறி எதுவுமே இல்லை. அந்த கட்டத்தை வச்சதுனால சொல்றேன், இவ்வளவு பெரிய மழை வந்து இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா நான் யாருகிட்ட கேட்கறேன்னு சொன்னாக்கா, மக்களுடைய குறையை தீருங்கன்னு 2 பேர்ட்ட தான் கேட்க முடியும். நம்பர் 1 படைச்ச ஆண்டவன்கிட்ட கேட்கலாம், அடுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர்களை கேட்க முடியும். இதுதான் உண்மை. இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் என்னன்னா, நான் இங்க வந்து என்கிட்ட தயவு செய்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்க வரல. மழை வானம், அந்த வான்மழை கொட்டோன்னு கொட்டி தீத்துருச்சு. இதுக்கு மேல பேஞ்சிருந்தா தாங்காது. நான் இந்த நேரத்துல உடனே நான் இப்ப கூட எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்த இந்த சூழ்நிலையில நான் போய் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து பரிபூரண நலன் பெற்ற பிறகு இந்த கொருக்குப்பேட்டை ஏரியாலேயே, இந்த கண்ணகி நகர் பகுதியிலேயே, இந்த எழிநகர் பகுதியிலேயே மக்களுக்காக இறங்கி நின்று வேலை செஞ்ச சண்முக வேலா இருக்கட்டும், எங்க ரசிகர் மன்றத்து சுரேஷா இருக்கட்டும், அத்தனை பேர் நம்ம பேர் சொல்ல விரும்பல. அந்த பயல்களோட உணர்வு மின்டி ஏரியால மூலக்குத்திரம் பகுதியா இருக்கட்டும், இவனு பூங்கா நகர் தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய 42 புளியந்தோப்பு பகுதியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி மக்களும் எங்களுடைய மன்றத்து தோழர்கள். இதைதான் நான் விரும்புறேன். மன்றத்து தோழர்கள் சொல்லிட்டு படம் வந்த உடனே பாலாபிஷேகம் பண்றது தேவையில்லை. இந்த ஏழை எளிய மக்கள் பசிச்ச பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மையான மன்றம். எங்களுடைய மன்றத்து பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் சிலம்புக்கு ஃபாதர், என் மன்றத்து தோழர்களுக்கு நான் காட் ஃபாதர்ங்கிற முறையில் ஒண்ணு சொல்றேன். இது வெறும் ரசிகர் மன்றமா இருக்க கூடாது. இது மக்களுடைய பணியாற்றக்கூடிய நலமன்றங்களாக இருக்க வேண்டும். மக்கள் நலன் இப்ப பாத்தீங்க, அந்த மக்களை நின்று அவர்களுக்கு வந்து பொறுப்பா அந்த இதை எடுத்து கொடுக்கறது, ஏதோ போஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வரல. அந்த மக்களுக்கு பொறுப்பா அந்த மக்களோட அந்த சிரிப்பை பார்த்து, அந்த உணர்வை பார்த்து எப்படியெல்லாம் வாடி இருப்பாங்க. அன்னைக்கு அந்த கொற்ற மழையில எத்தனை பேர் தன்னுடைய வாகனத்தை ஆட்டோ ஓட்டுறத, எத்தனை பேர் இஎம்ஐ கட்டணும், எத்தனை பேருடைய பைக்கு போயிடுச்சு, எத்தனை பேரோட வாகனம் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு மனசு பதப்பதிச்சுது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இந்த இதுல போக கூடாது, இது கூட கொடுக்க வேணாம். என் தம்பி வாசு வச்சுக்கிட்டு கூட நான் கொடுத்துருக்கலாம், துறைய வச்சுட்டு கொடுக்க சொல்லலாம். நான் ஏன் வந்தேன்? மனசு நிறையுது. என் மக்களை பார்த்ததில் எனக்கு மனசு நிறையுது. ஏன்னு கேட்டா, நான் ஒரு காலத்தில் முன்னால், இன்னைக்கு இந்த தொகுதியே இல்ல, பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தப்ப கொற்ற மழையில கழுத்து மட்டும் தண்ணி இருந்தப்ப நடந்து போய் என் மக்களுக்காக குப்பை லாரியில போய் ஏறி கூட போய் நான் நிவாரணம் பண்ணேன். அந்த நிவாரணம் பண்ண முறையில இந்த மிக்ஜாம் புயல்ல இன்னைக்கு நிவாரணத்தை எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்ய வந்திருக்கப்ப ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு போறேன். என்னன்னா, நான் அரசியலா இதை சொல்லல. நான் சொன்ன பாருங்க, நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்க வரல. மழை ஏற்கனவே கொட்டி தீத்துருச்சு. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், யாரு மேல குறை சொல்லியும் புண்ணியம் இல்லை. ஆண்டவா, கர்த்தரே, எல்லாம் வல்ல ஈசரே, இயேசுவே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இன்ஷா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ், எல்லா இறைவனை ஏக இறைவனை பார்த்து சொல்றேன். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய நலனுக்காக நான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த அப்படிலாம் நான் வரலங்க. நான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். நாங்க கொடுத்த இந்த அரிசியில போய் வீட்டுல போய் அவங்க சோறு ஆக்கி திங்கும் போது, இந்த அரிசி நாங்க கொடுத்தோம் இல்ல, இந்த ஒவ்வொரு புடி அரிசி யாரு அள்ளி கொடுத்தாங்களோ, யாரு உதவி செஞ்சாங்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த மக்கள் சார்பா நான் நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டா, நான் 1980 ஒருதலை ராகம் எடுக்க வந்தப்ப அன்னைக்கு இருந்த சென்னை வேறங்க. அன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா, நான் ஆக்கப்பூர்வமா பேசுறேன், அன்னைக்கு சென்னையில இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்ன? அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருந்த கட்டடம் அதாவது 15% தான் கட்டடம், 25% தான் கான்கிரீட் பிளேசஸ் கட்டடம், மீதி 75% மண் தரை இடங்கள் இருந்தது. நிலத்தடி நீர் கிடைக்கும் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு 15% தான் மண் இருக்கு, நிலம் இருக்கு. மீதி 75%, 85% சிட்டி ஃபுல்லா வீடு, கான்கிரீட் கட்டடம். எங்க பார்த்தாலும் சிமெண்ட் தரை. தண்ணி எங்கெங்க ஓடும்? வருஷம் மழை பொழியுது. மழை பொழியும் போது அந்த வெள்ளம் எங்கே ஓடும்? நமக்கு மழை பெஞ்சா நம்ம ஓடுறோம்ல, நம்ம ஓடுறதுக்கு இடம் தேடுறோம்ல. வெள்ளம் ஓடுறதுக்கு இடம் தேடுது. அதுக்கு என்ன இடம் இருக்குது? ஒன்லி ஏரி, ஒன்லி குளம்,
ஏரிய காணும், குளத்தை காணும். வெள்ளம் எங்க போகும்? சாலையில நிக்குது, ரோடுல நிக்குது. ஏன் இந்த நிலைமை? அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன? வெள்ளக்காரன் காலத்துல இது ஒரு சாதாரண இந்த பெருநகரத்தை, மாநகரத்தை, தலைநகரத்தை உருவாக்க மெட்ராஸா இருந்தப்ப இந்த சென்னை மாநகரத்துக்கு மொத்தமா 3 ஆறு, கொசத்தலை ஆறு ஒண்ணு, இன்னொன்னு கூவம் ஆறு ஒண்ணு, ரெண்டாவது 3வது ஆறு அடை ஆறு. இதுக்கு பிறகு அங்க போய் முட்டைக்காடுல சேரக்கூடிய 4வது இடம் அங்க பேக் வாட்டர். இந்த 4 தளத்தையும் இணைப்பதற்கு வெள்ளக்காரன் போட்டு வச்சிருந்தாங்க பக்கிங்காம் கால்வாய். அந்த பக்கிங்காம் கால்வாயை போய் இணைக்கணும். அதை இணைச்சாதான் தண்ணி போய் கடல்ல கலக்கும். பக்கிங்காம் கால்வாயில போய் பாருங்க, ஃபுல்லா குப்பை தொட்டியா, குப்பை மேடா உருவாக்கி வச்சா எப்படி தண்ணி ஓடுங்க? நான் எம்எல்ஏ இருந்தப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்பவும் சொல்றேன், இந்த மக்கள் கஷ்டப்படும் போது என் மனசு தாங்கல, மனசு கேட்கல. ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் போய் சேர வேண்டும். அரசு அதிகாரிகளையோ இல்லை அதிகார வர்க்கத்தையோ ஆளுங்கட்சியோ நம்ம குறை சொல்வது மட்டும் புண்ணியம் கிடையாது. என்ன செய்ய முடியும்? இந்த பக்கிங்காம் கால்வாயில போய் இப்ப புதுசா வந்த வேளச்சேரி அங்கெல்லாம் வீடு இருந்ததா? ஏரி இருந்த ஏரியா. மெட்ராஸ்ல 200 ஏரி இன்னைக்கு எங்க போச்சு? ஜனத்தொகை கிடக்கிறது ஏரி. இன்னைக்கு சென்னையும் ஆக்கி விட்டார்கள். சென்னை இப்படி ஆகிவிட்டது. இப்படி மாறி வானம் பொழிகிறது மும்மாறி. காணவில்லை ஏரி, ஜனத்தொகை கிடக்கிறது ஏரி. ஏரி இல்லாம குளம் இல்லாம எப்படிங்க மழை போகும்? ஒரு கிராமத்துல ஏரிய துத்தாக விடுவாங்களா? ஒரு நகரத்துல ஏரிய துத்தா விடுவாங்களா? அந்த மக்கள் போராடிடுவாங்க. நம்ம சென்னையில யாருக்கும் சொந்த ஊர் கிடையாது. எங்க இருந்தோ வெளியில இருந்து வரும். ஏரி இருந்தா என்ன, குளம் இருந்தா என்ன, குட்டை இருந்தா என்ன, நீர்நிலை இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? பாவங்க மக்கள் எங்க இருந்தோ வெளியூர்ல இருந்து வராங்க. வந்து அவங்க எங்க போய் வாழ்வாங்க? அவர்களுக்கு என்ன தெரியுங்க? இந்த மழையில இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த மக்களுக்கு யார் உதவி? அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும்? ஆனா ஒண்ணு இல்லைங்க, இவ்வளவு இல்லாம ஏது? ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்றேன். மன்னர் ஆட்சியில மறைந்து விட்ட ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், மராந்தக சோழனாக இருக்கட்டும், மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஏரி. மன்னர் ஆட்சியிலே உருவாக்கி வைத்தோம் ஏரி. ஏன் மக்கள் ஆட்சியிலே உருவாக்கவில்லை ஏரி? எங்க போனுச்சு ஏரி? ஏரி இருக்க வேணாம், இருந்த ஏரியை காணும். புதுசா ஏரி உருவாக்க வேண்டும். இந்த கருத்தை இங்க நான் கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் முன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் பல நாடுகளை சுற்றி வந்தவன் என்ற முறையில் இந்தியாவின் பல மாநிலங்களை சுற்றி வந்திருக்கிறேன். டெல்லி இருந்ததுங்க, பழைய டெல்லி. அங்க உருவாகி இருக்கிறது புது டெல்லி. அதுக்கு பேர் நியூ டெல்லின்றாங்க. அங்க நியூ டெல்லி உருவாகிறது. பாம்பேல நியூ பாம்பே உருவாகி இருக்கிறது. ஹைதராபாத்திலே இன்றைக்கு தலைநகராக இருக்கக்கூடிய, தெலுங்கானாவின் தலைநகராக இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹைடெக் சிட்டி. அங்க பழைய சிட்டி இருந்தாலும் புது சிட்டி அங்கே நகரம் உருவாக்கப்பட்டது. சென்னைக்கு மட்டும் எங்க புதுசா தலைநகரம் உருவாக்கப்படல? ஏன் நியூ சென்னை உருவாக்கப்படல? நியூ சென்னை உருவாக்கப்படாவிட்டால் எப்படி இந்த கூட்டம் தாங்கும்? எப்படி இந்த ஜனத்தொகையை இந்த இடம் தாங்கும்? எப்படி இந்த ரோடு தாங்கும்? எப்படி இந்த கெப்பாசிட்டி இந்த சென்னை மாநகரம் தாங்கும்? மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ வாட்டர், அந்த நீர், அதாவது குடிநீர் வடிகால் வாரியமாக இருக்கட்டும், எப்படிங்க இந்த தண்ணி போய் வடிஞ்சு கடலுக்கு போவோம்? பக்கிங்காம் கால்வாயில அதை கொண்டு போய் வேளச்சேரியிலிருந்து, அந்த மடிப்பாக்கத்திலிருந்து, பள்ளிக்கரணையிலிருந்து அந்த ஏரியால தண்ணியை கொண்டு போய் கரெக்டா பக்கிங்காம் கால்வாயை இணைக்க வேண்டும். 4 இடத்துல தான் இணையுது. கொசத்தலை கிட்ட இணையுது, கூவத்துக்கிட்ட நேப்பியார் பாலத்துக்கிட்ட இணையுது, அடுத்தது அடையாறு கிட்ட இருந்து இணைக்கப்படுகிறது, அடுத்தது முட்டைக்காடியில் இணைக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள சிட்டி, பெருத்து விட்ட இந்த சிட்டிக்கு 4 இடத்திலே இந்த பக்கிங்காம் கால்வாயிலே இணைக்கப்பட்டால் போதுமா? போதாது. புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மழைக்காலம் வந்தால் அரசு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா போராதுங்க. மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரும் வேணும். மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, புயல் அடிக்க போகுதுன்னு சொன்னோன்னு என்ன பண்ணணும்? மழை வந்தா என்ன ஆகுறது? பால் பாக்கெட் வாங்கி வச்சுக்கணும். வேற வீட்டுக்கு நிச்சயமா கரண்ட்டை கட் பண்றாங்க. ஏன் கட் பண்றாங்க? கரண்ட்டை விட்டு வச்சாக்க ஷாக் அடிச்சு மக்களுக்கு எல்லாம் உயிருக்கு ஆபத்து, உயிர் சேதம். அரசு என்ன பண்ணும்?
அதனால கரண்ட நான் எம்எல்ஏ இருந்தது, முன்னாள் எம்எல்ஏ, அதனால சொல்றேன், கரண்ட்டை கட் பண்றாங்களா, வீட்டுல கேண்டில் வாங்கி வைக்கணும். மக்களுக்கும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும். டார்ச் லைட் வச்சுக்கணும், கேண்டில் லைட் வச்சுக்கணும். ஒன்னே ஒண்ணுங்க, மேட்டு பகுதி இருக்கு, அண்ணா நகரை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு அசோக் நகரை பத்தியும் தெரியும், எனக்கு கே நகர் பகுதியை பத்தியும் தெரியும். அதெல்லாம் வேறங்க. அண்ணா நகர் வேறங்க, ஆர்கே நகர் வேறங்க, அசோக் நகர் வேறங்க, இங்க இருக்கக்கூடிய கண்ணகி நகர் வேறங்க, ஜே நகர் வேறங்க, எம்ஜிஆர் நகர் வேறங்க. இந்த பகுதி மக்கள், இந்த நார்த் மெட்ராஸ், பழைய மெட்ராஸுங்க, இது தாழ்மையான இடங்க, தாழ்ந்து கிடக்கக்கூடிய இடங்க. இது பூங்கா நகர் வேற, இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர், ராதாகிருஷ்ண நகர் இது வேற. இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா, இந்த மக்களுக்காக நான் ஒன்னே இவர்களுக்காக என்னன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசு இயந்திரம், மழை டிசம்பர் மாசம் வருதுன்னு தெரியுது, ஐப்பசி கார்த்திகை அடைமழை, மழை வந்தா நம்ம வீட்டுல கொடையை தேடி வைக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த மழைக்காலம் வந்தால் அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்த பிறகு நிவாரணம் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது வருமுன் காப்போம், அதாவது prevention is better than the cure என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வதை போல, இந்த மழைக்காலத்துக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா, அரசுல பணியாற்றக்கூடிய எந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களும் இறங்கி நின்று வேலை செய்யுங்க. நான் இந்த அளவுக்கு நான் வேலை செய்யறேன்னு சொன்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா பூங்கா நகர் தொகுதியில நான் இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். அன்னாள் முதல்வர் கலைஞர் இந்த டி ராஜேந்தர் இறங்கி கழுத்து முட்டு தண்ணியில வேலை செய்யறார், அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு மறைந்து விட்ட முன்னாள் அமைச்சர் கோசிமணிகிட்ட சொல்லுவாரு. அண்ணன் ஆற்காடு வீராசாமி அண்ணன் அன்னைக்கு மந்திரியா இருந்து அவர்கிட்ட சொல்லுவாரு, அண்ணன் நேரு கிட்ட சொல்லுவாரு, அண்ணன் பொன்முடி கிட்ட சொல்லுவாரு, அண்ணன் டிஆர் பால் கிட்ட சொல்லுவாரு, அத்தனை பேர்கிட்ட சொல்லுவாரு. மாசு நம்மளுடைய இங்க தென்னை மாநகரத்தின் மேயராக இருந்த முன்னாள் மேயர், இன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியத்திட்ட சொல்லுவாரு. இவ்வளவுலாம் எதுக்கு, இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய முன்னாள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருக்கக்கூடிய கலைஞருடைய புதல்வர், இன்றைய முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலினிடம் கூட சொல்லுவாரு கலைஞர். இந்த ட்ரைனிங் தான் நான் பேசுறேன்னா, இவ்வளவு ஏரியா பத்தி சொல்றேன்னா, இவ்வளவு விவரம் சொல்றேன்னா, இது எனக்கு கலைஞர் கொடுத்த ட்ரைனிங், என்னுடைய குருநாதர் கலைஞர் கொடுத்த ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்ல தான் இவ்வளவு இருக்கக்குள்ள. அதனால என்ன சொல்றேன், மழைக்காலம் வருதா, மக்களுக்கு இந்த ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் கொடை கொடுங்க, மெழுகுவத்தி கொடுங்க, டார்ச் லைட் கொடுங்க. அது முன்ன இல்லைங்க, ஒரு இடத்துல போய் பிரெட் 1000 பிரெட் ஆர்டர் என்னால பண்ண முடியலங்க. என் தொகுதி எம்எல்ஏ நான் இருந்தப்ப ஒரே நேரத்தில் 5000 பிரெட் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு பிரெட் கிடைக்கல, அதனால ரேஷன் கடைகள்ல பிரெட் கொடுக்க வேண்டும். கொடை இதெல்லாம் மழைக்கால நேரத்தில் இதெல்லாம் தயார் பண்ணி வைக்கணும். அது மட்டுமல்ல, எல்லை ஓரத்தில் பாதுகாப்பு படை இருப்பதை போல இப்ப மழை வந்து மக்கள் எங்க பாதிக்கிறாங்கிறத ஸ்கேன் பண்ணி இதை ஆராய்ந்து அந்த இடங்களில் அங்கே ஒரு பாதுகாப்பு மையம், இந்த மக்கள் தன்னார்வல இன்னொன்னுங்க, படகு கடல்ல போகும், அது மட்டும் போதாது. இந்த மழை காலத்தில் தண்ணியில மக்கள் மிதக்கிறாங்களா, அதுக்கு படகு வேணும். அந்த படகை வச்சு காப்பாற்றுறதுக்கு தன்னார்வ தொண்டர்கள், அந்த தோழர்கள் வேலை செய்யறதுக்கு அதுக்கு உதவிகரமாக ஒரு பாதுகாப்பு படையை, இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டாதான் மக்களும் அரசுக்கு உதவி செய்ய வேண்டும். 2 கரம் சேர்ந்தாதாங்க சத்தம். அரசோட மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கருத்தை பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.